சரி மீனா, நான் இதெல்லாம் சொன்னேன்னு நீ வீட்டில் யார்கிட்டையும் இதை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல, எப்படிங்க உங்களால் மட்டும் இப்படியெல்லாம் இருக்க முடியுதுன்னு சொல்லி கேட்குறப்போ, எல்லாமே என் அப்பாவுக்காக தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த ஒரு விஷயத்த சொன்னதும் மீனாவும் சுக்குநூறாக உடஞ்சி போயிடுறாங்க. அடுத்த நாள் எப்போதும் போல் முத்துவும் மீனாவும் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வெளியே போக, என்ன இவ இன்னைக்கு நீ எதுவுமே சமைக்காமல் வீட்டில் எல்லாத்தையும் அப்படியே போட்டபடி கிளம்பி போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்ல, நாங்கள் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணும் அதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா. அங்கே போய் என்னத்தை பண்ண போகிறவ நீ அப்படின்னு சொல்லி இங்கே திட்டும்போது, அன்னைக்கு கிறிஷுக்கு ஸ்கூலில் டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவனுக்கு பிரச்சனை வரக்கூடாது, அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையை அவன் இழந்துடக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோன்னு சொல்லும்போது, அதை கேட்ட எங்கள் விஜயா, ஆமாம் இங்கே ஓன் புருஷன் எப்படியோ அப்படி தானே அவனும் இருப்பான் அப்படின்னு சொல்ல, ஆமாம் அத்தை நீங்கள் சொல்கிறது உண்மைதான், இங்கே என் புருஷனுக்கு இருக்க அம்மா எப்படியோ அப்படி தானே கிறிஷோட அம்மாவும் இருக்காங்கன்னு சொன்னோடனே ரோஹிணி திரும்பி பார்த்து எங்கள் அதிர்ச்சியில் அப்படியே நிற்க, என்ன பேச்சு பேசுகிறா பாருங்கங்க அப்படின்னு எங்கள் அண்ணாமலை சொல்ல, மீனா சொல்கிறதுல எதுவும் தப்பு இல்லையே, மீனா சொல்கிறது எல்லாமே உண்மை தானே அப்படின்னு எங்கள் அண்ணாமலையும் சொல்கிறாங்க. மீனாவை பார்த்து, அவர் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு மாமா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு மீனாவும் கிளம்புறாங்க. பார்த்தீங்கல்ல உங்களுக்கு முன்னாடி எப்படி திமிரா பேசிட்டு போறா பாருன்னு சொல்லும்போது, ஆமாம் நீ உன் பையன் மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் அவனை ஜோசியர் சொன்னாரு அப்படி இப்படின்னு சொல்லி அவனை பாட்டி வீட்டில் கொண்டு போய் விட்டேன். எங்கள் அம்மா அவனை நல்லா தான் வளர்த்தாங்க, ஆனால் அவன் அப்படி வளர்ந்தது உனக்கு பிடிக்கல. ஆனால் நீ வளர்த்த வளர்ப்புக்கும் எங்கள் அம்மா வளர்த்த வளர்ப்புக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. அவன் வாழ்க்கை வீணா போன மாதிரி, அவன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்த மாதிரி கிறிஷ் அவன் வாழ்க்கையில் இழந்துடக்கூடாதுன்னு முத்துவும் மீனாவும் நினைக்கிறாங்க. அதில் எந்த தப்பு இல்லைன்னு தான் நானும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே அண்ணாமலையும் இங்கேருந்து ரோஹிணி யோசனையோடய கிளம்புறாங்க. ரோஹிணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மகேஸ்வரிக்கு கால் பண்ணாலும் அவங்க அந்த சுச்சுவேஷன் அங்கே மாட்டிகிட்டு இருக்கிறதுனால அவங்களால கால் அட்டன் பண்ண முடியல. கொஞ்ச நேரத்திலேயே இங்கே வீட்டுக்கும் வந்துடுறாங்க. மகேஸ்வரியை வந்து அந்த இடத்துல இருந்து முத்துவும் மீனாவும் அனுப்பியும் விட்டுறாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது வீட்டுக்கு வந்ததுமே முத்து மீனா வந்ததை பார்த்ததும் ரோஹிணி வந்துட்டு அதிர்ச்சியோடையும் ஆர்வலோடையும் இருக்காங்க. என்ன பார்லரம்மா இன்னைக்கு நீங்கள் இதுக்கு போகலையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே உள்ள வர, என்னாச்சு அப்படின்னு எங்கள் மீனாவை பார்த்து கேட்குறாங்க. இல்லைங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கூடவே போலீஸும் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிறிஷை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் முத்துவும் மீனாவும் உள்ளே வந்ததை பார்த்ததும் அண்ணாமலை பார்த்துட்டு கேட்குறாங்க. ரோஹிணி ஆவலோட உட்காந்துருக்காங்க. விஜயாவும் பார்த்துட்டே இருக்காங்க. என்னாச்சுப்பா ரெண்டு பேரும் ஏன் இப்படி முகமெல்லாம் வாடி போய் ஒரு மாதிரி வாட்டமாகவே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கவும் செய்ய, இல்லைப்பா அது ஒன்றும் இல்லை, கிறிஷை நாளைக்கு சீர்திருத்த பள்ளியில் போடணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னதுமே இதை கேட்ட அண்ணாமலை என்னப்பா சொல்கிறேன்னு ஆடி போய் தான் கேட்குறாங்க. ஆமாம் மாமா நாங்கள் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அவங்க வைக்கிற டெஸ்ட்டில் கிறிஷ் எப்படியாவது பாஸ் பண்ணிடுவான், கிறிஷ் இதை வேணும்னே பண்ணனா தான் அவங்க சொல்கிறாங்க, ஆனால் அதை அவன் வேணும்னு பண்ணலை, அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு தான் அவன் ஆளாக்கப்பட்டிருக்கான்னு எப்படியாவது அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நாங்கள் நினச்சோம். சின்ன குழந்தைக்கு டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லி கடைசியில் இங்கே தான் பையனுக்கு நடந்த ஒரு அநியாயம் இங்கே திரும்பவும் அதே மாதிரி எதுவும் நடந்துருமோன்ற ஒரு பயத்தில் அவர் சீர்திருத்த பள்ளியில் போடணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லும்போது இங்கே ரோஹிணி அப்படியே ஆட்டத்தோட நின்றுட்டு இருக்காங்க. எனக்கு அப்போவே தெரியுங்க, இந்த மாதிரியான பயலுங்க எல்லாம் அவனுங்கெல்லாம் எங்கே இருக்கணுமோ அங்கே தாங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, விஜயா அப்படின்னு ஒரு அதட்டினோடனே விஜய் அமைதி ஆகிடுறாங்க. அண்ணாமலை முத்துவை மீனாவை பார்த்து, இதுக்கு வேறு வழியே இல்லையாப்பா, அந்த பையனை நம்ம வெளியே கூட்டிகிட்டு வரவே முடியாதுன்னு சொல்லி கேட்க, இல்லைப்பா இதுக்கப்புறம் அதுக்கான வழி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பாட்டிக்கு நம்ம இந்த விஷயத்த சொல்லி ஆகணும், அவங்க கடைசியாக ஒரு தடவை கிருஷியை வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு அண்ணாமலை உடஞ்சி போய் உட்கார, இதான் எனக்கு நடக்கணும் முன்னவே தெரியுமேன்னு சொல்லிட்டு இங்கே உள்ளேயும் போயிடுறாங்க. உள்ளே போனதுக்கு பிறகு விஜயாவுக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. இனிமேல் கிறிஷால இந்த வீட்டில் எந்த தொந்தரவும் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ரோஹிணி ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு ரொம்ப அழுகிறாங்க. டே கிருஷ்ணா உன் கூட இருக்கணும்னு தானடா ஆசைப்பட்டேன், இப்படி நீ என்னை விட்டு சீர்திருத்த பள்ளிக்கு போவியேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, எல்லாம் என்னால் தானே சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. மகேஸ்வரி கால் பண்ணுறாங்க. மகேஸ்வரி ஃபோன் அட்டன் பண்ணவே மாட்டாங்க. இவளை நம்பி நாம் கிருஷை விட்டதுக்கு நாம் கிருஷை நம்ம கூடவே வச்சு பார்த்துருந்துருக்கலாம், இல்லைனா என் அம்மா கூடயாவது அனுப்பியிருந்திருக்கலாம், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனே, நான் மன்னிச்சிட்றா கிருஷ்ணன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே உட்காந்து ரொம்ப அழுகிறாங்க. நாளைக்கு கிருஷ்ணன் நம்ம பார்க்க போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் முத்துவை மீனாவையும் பார்த்துட்டு அங்கே அண்ணாமலை கேட்குறாங்க. டேய் முத்து, கிருஷை வெளியே கொண்டு வரத்துக்கு நான் வேறு யாரையாவது பார்த்து பேசி பார்க்கட்டுமான்னு சொல்ல, இல்லைப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, கிருஷை பார்க்குற மனநிலைமை எனக்கும் மீனாவுக்கோ கிடையாது, ஆனால் கிருஷை இப்போதைக்கு அவன் பாட்டி வந்து பார்க்கட்டும், நாங்கள் அவனை பார்க்க போகலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆமாம் மாமா நாங்கள் போனால் அவன் ரொம்ப அழுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
இங்கே மீனாவும் இருக்க அண்ணாமலை எதுவுமே பேசாமல் இருக்காங்க. இங்கே ரோஹிணி மட்டும் கிளம்பி போகிறத பார்த்துட்டே இருக்காங்க. ஆமாம், நீ எங்கம்மா பார்லருக்கு போறியான்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலை கேட்க, ஆமாம் மாமா, எனக்கு ஒரு கிளைண்ட்டு ஃபோன் பண்ணாங்க, நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போக கொஞ்ச நேரத்தில் ரோஹிணி கிளம்பி போயிட்டு கிருஷை பார்க்குறதுக்காக அந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க. சரி என்னாச்சு சார், என்ன பிரச்சனை, என் பையனுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சான்னு சொல்ல, நீங்கள் எப்போ மேடம் வந்தீங்கன்னு சொல்லி கேட்க, என் பையனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும்போது என்னால் எப்படி சார் துபாயில் இருக்க முடியும், அதை நான் உடனே கிளம்பி வந்துட்டேன்னு சொல்ல, வாங்க மேடம் உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கிரிஷ் இருக்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கிரிஷ்ன்னு சொல்லிட்டு உள்ளே போக, டே கிரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிச்சு அழுக, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிரிஷும் கட்டி பிடிச்சு அழுகிறாங்க. என்னடாச்சு அப்படின்னு சொல்ல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படின்னு அங்கே கிரிஷ் ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லைடா அம்மா, நான் இருக்கல, உன்னை நான் அவ்வளோ சீக்கிரத்தில் எங்கேயும் விட்டுற மாட்டேன், நான் வேணா அவங்க கிட்ட பேசி பார்க்குறேன், நான் இனிமேல் உன் கூட இருக்கேன், நான் தான் உன்னோட அம்மா, நான் திரும்ப வந்துட்டேன்னு அவங்க கிட்ட சொல்கிறேன்டா, அவங்க நிச்சயமாக உன்னை தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பின்னாடி நின்றுட்டு இருக்க அத்தனை பேரும் கையை தட்டிக்கிட்டு முன்னாடி உள்ளே வராங்க. அதை பார்த்த ரோஹிணி அதிர்ந்து போய் கிளம்பி நிற்கிறாங்க. முத்து, மீனா, விஜயா, அண்ணாமலை, மனோஜன் எல்லாரும் நிற்கிறத பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆகுது. அப்போ தான் முத்து நினச்சி பார்க்குறாங்க. இங்கேருந்து ரோஹிணி கிளம்பி போன கொஞ்ச நேரத்தில், அப்பா கிளம்புங்கப்பா அப்படின்னு முத்து சொல்லிடுறாங்க. அதை கேட்ட அண்ணாமலையும், என்னடா முத்து எங்கே அப்படின்னு சொல்லி கூப்பிட, அம்மாவை கூட்டிகிட்டு கிளம்புங்க, அப்படியே அந்த முட்டாள் மனோஜ் இருக்கான்ல அவனையும் கிளம்ப சொல்லுங்கன்னு சொல்ல, நீ எங்கே கூப்பிடுற, நான் இதுக்கு வரணும் அப்படின்னு மனோஜ் நின்றுட்டுருக்கேன். டே, நீ பண்ண வேலைக்கு உன்னெல்லாம் எங்கே டேய், இனிமே தாண்டா உனக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயமே காத்துக்கிட்டு இருக்கு, கிளம்புடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன்னு எங்கள் அதிர்ச்சியோடையும் ஆச்சரியத்தோடையும் அண்ணாமலை விஜயானு இன்னைக்கு இவனுக்கு இதாங்க வேலை, தேவையில்லாத விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருப்பான்னு சொல்ல, கிருஷோட அம்மாவை நீங்களும் பார்க்கணும்ல, கிருஷோட அம்மாவை பார்க்குறதுக்காக தான் நான் அவங்கள கூட்டிகிட்டு போக போகிறேன்னு சொல்ல, என்னடா சொல்கிறேன்னு கேட்க, ஆமாப்பா நேற்று கிருஷுக்கு டெஸ்ட் வச்சாங்கல்ல, அந்த டெஸ்ட்டில் கிருஷ் பாஸ் பண்ணிட்டான், அவனெல்லாம் சீர்திருத்த பள்ளியில் போட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிறேன்னு அதிர்ந்து போய் கேட்குறாங்க. ஆமாப்பா, அவனுக்குன்னு எல்லாத்தையுமே சரி பண்ணியாச்சு, அவனை யாரும் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பவும் இல்லைன்னு சொல்ல, அப்புறம் எதுக்கு நீ எங்ககிட்ட அப்படி சொன்னேன்னு எங்கள் விஜயா கேட்குறாங்க. அதை சொல்ல வேண்டிய கட்டாயம், அதனால சொன்னேன். அப்போ தானே இந்த பார்லர் அம்மா இங்கே கிருஷோட அம்மாவுக்கு தகவல் தெரிவிக்கும், அப்போ தானே அந்த கிருஷோட அம்மாவும் நம்ம வீடு தேடி வருவாங்க, கிருஷை தேடி வருவாங்க, அதுக்காக தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க முத்து மீனாவும். ஆனால் முத்து மீனாவுக்கு ஏற்கனவே இங்கே வச்ச டெஸ்ட்டில் கிருஷோட அம்மா வந்து ரோஹிணி தான்ற விஷயமே தெரிஞ்சு போச்சு, அதை அவங்க மூலமாகவே ஒத்துக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் முத்து மீனாவும் இப்படிப்பட்ட பிளான் பண்ணி இங்கே வீட்டில் வந்து போய் சொல்லியிருக்காங்க. அப்போ தானே ரோஹிணி பதறி அடித்து ஓடுவாங்க, அப்படி ஓடுனா தானே கையும் களமாக சிக்கவும் முடியும், அப்போ தானே எல்லாம் முன்னாடியும் அதை போட்டு உடைக்கவும் முடியும் அப்படின்னு முத்துவும் மீனாவும் நினச்சதுனால தான் இந்த விஷயத்தை பண்ணவும் செஞ்சுருக்காங்க. அங்கே வந்து நின்றுட்டு இங்கே பார்த்துட்டே இருக்கும்போது தான் இந்த விஷயம் எல்லாமே ஓடிட்டுருக்கு. எல்லாருமே இங்கே வந்து நிற்கிறத பார்த்த ரோஹிணிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்ன ரோஹிணி ரொம்ப பயந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி மீனா கேட்க, பின்ன இருக்காதா மீனா, கையும் களவுமா சிக்கனத்துக்கு பிறகு பயம் இல்லைனா எப்படி, தன் வாழ்க்கையே போயிடுமோ, தன் வாழ்க்கையை தன்னை விட்டு போயிடுமோன்ற ஒரு பயம் இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு சொல்ல, விஷயம் கையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்க இங்கே ரோஹிணி ரொம்ப கலக்கத்தோடையும் ரொம்ப ஒரு அதிர்ச்சியோடையும் இங்கே கண்ணை வந்துட்டு உருட்டி உருட்டி பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க. அப்போது அங்கே வர சாரும், உங்கள் பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேடம், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதை சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் உள்ளே ஓடிட்டீங்க, உங்கள் பையன் ஹாஸ்டலில் இருக்கக்கூடாதுன்னு அங்கே முத்து மீனாவும் நினைக்கிறாங்க, நீங்களும் வரதா தான் நேற்று சொல்லியிருந்தாங்க, கரெக்டாகவும் நீங்களும் வந்துட்டீங்க, பரவாயில்ல மேடம், இனி அவனை நீங்கள் உங்கள் கூடயே வச்சுக்கோங்க, அவனால் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பிரச்சனை வரக்கூடாது இல்லையா, நேற்று வச்ச டெஸ்ட்டில் அவன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு வந்து அவங்களும் சொல்லிட்டு போயிட்டாங்க, உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அவன் கொடுக்கவும் செஞ்சுட்டான், அது மட்டும் இல்லை மேடம், நீங்கள் இனிமேல் உங்கள் பையன் கூடவே இருந்துக்கோங்க, அப்படி இல்லைனா உங்கள் பையன் யார்கிட்ட இருக்க ஆசைப்படுறானோ அவங்கக்கிட்ட விட்டுட்டு போங்க, எனக்கு தெரிஞ்சு முத்து மீனா தான் உங்கள் பையனை நல்லா பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டுருக்க அந்த சுரேந்தரும் சொல்லிட்டு உள்ளே போய்ட்றாங்க. அப்போது இதை பார்த்துட்டு இருக்க விஜயா, அண்ணாமலை எல்லாரும் அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக, டேய் முத்து அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா இங்கே கிருஷோட அம்மா வேறு யாரும் இல்லை, இந்த ரோஹிணி தான், இதனால் என் குடும்பத்தை ஏமாற்றிட்டான் இருக்குன்னு சொல்லும்போது மனோஜ், ரோஹிணி, விஜயானு எல்லாருமே பயங்கர ஆட்டம் கண்டு நின்றுட்டு இருக்காங்க. விஜயாவை தான் எல்லாருமே பார்க்குறாங்க. ஏன்னா விஜயா தானே இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே மூல காரணம். அண்ணாமலை விஜயா பக்கத்தில் வராங்க. பணம்னு நீ பணத்தை பற்றி மட்டும்தான் பார்த்தே தவிர வீட்டுக்கு வர பொண்ணு எப்படி இருக்கணும்னு யோசிக்கவும் இல்லை, அதை நீ பார்க்கவும் இல்லை. அதுக்கு தான் இந்த நிலைமை உனக்கு கடவுள் சரியான தண்டனையை கொடுத்துருக்காரு. முத்துவுக்கு நீயும் மனோஜ் செஞ்ச பாவத்துக்கு தான் இன்னைக்கு தண்டனையை கடவுள் உனக்கு இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் கொடுக்கவும் செஞ்சுருக்காரு அப்படின்னு பேசிட்டு இங்கே நேராக ரோஹிணி பக்கத்தில் வராங்க. எதுக்குமா ரோஹிணி இத்தனை போய்
நான் மலேசியாவில் அப்பா இருக்காங்க, அம்மா இல்லைன்னு ஏகப்பட்ட போய். ஆனால் உனக்கு அம்மா இருக்கும்போதே அம்மா இல்லைன்னு சொல்கிறதுக்கு உனக்கு மனசு எப்படிம்மா வந்துச்சு? பெத்த பையனை இன்னைக்கு நீ பையனை பார்க்காம ஆண்டின்னு அவன் கூப்பிடும்போது கூட உன் மனசு உறுதினுச்சான்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் யோசிக்கும் போது ஏன் மனசு இப்போ ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா, மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் தானேப்பா இந்த பார்லரம்மா இவ்வளோ பெரிய பொய்ய சொல்லியிருக்கிறதுக்கே தயக்கப்பட்டிருக்க போது மனசாட்சியெல்லாம் இல்லாததுனால தான் இன்னைக்கு தான் பையன் எப்படியோ போனாலும் பரவாயில்லன்னு ஹாஸ்டலில் கொண்டு வந்து விட்டுட்டு தான் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த கடவுள் இப்போ சரியான நேரத்தில் எல்லாத்தையுமே இங்கே காட்டி கொடுத்துட்டாருலன்னு சொல்ல இங்கே மனோஜ் பார்க்குறாங்க. அண்ணாமலை பக்கத்தில் போகிறாங்க. அண்ணாமலை மனோஜ் பக்கத்தில் போயிட்டு, ஏண்டா நீ சின்ன வயசில் பண்ண துரோகத்துக்கு தாண்டா இன்னைக்குன்னு இங்கே உங்கள் அம்மாவுக்கும் உனக்கும் சேர்த்து சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறமும் நீங்கள் திருந்தலைன்னா உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே நீங்கள் திருந்த போகிற ஆட்களும் கிடையாது. ஏமா ரோஹிணி, ஒரு உண்மையை சொல்லி கல்யாணத்தை பண்ணிட்டா உனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா? உன்னை நான் நல்ல விதமாக பார்த்துட்டு இருந்திருப்பேன். ஆனால் இப்போ உன்னை பார்க்குற பார்வை எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்குது. எல்லாத்துக்கும் போய் எதுக்கு எடுத்தாலும் போய் இந்த பொய்யினாலேயே உன் வாழ்க்கை மொத்தமாக உன்னை சீரழிச்சிடுச்சுல. உன் பையனே உன்னை வெறுக்கிற அளவுக்கு தான் நீயே இப்போ வந்து நின்றுட்டு இருக்க. விவரம் தெரியாத வயசு நினைக்காத. இந்த வயசுலையும் சின்ன பசங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிற பக்குவமும் உண்டு. ஒரு நாள் அவன் உன்னை புரிஞ்சுக்கிட்டு நிச்சயமாக இதுக்கான கேள்விகள் எல்லாத்தையும் கேட்க தான் செய்வான். அவன்கிட்ட உனக்கு பதில் சொல்கிறதுக்கு பதில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து எங்கள் ரோஹிணியை பார்த்து கேட்க, ரோஹிணி வந்து அழுதுட்டு நின்றுட்டு இருக்காங்க. என் குடியை கெடுக்க வந்தவளேன்னு சொல்லி பக்கத்தில் வந்து எங்கள் விஜயா அங்கே ரோஹிணி அடிக்க போக, போதும் விஜயா, இனிமே ஒரு அடி அந்த பொண்ணு மேலே பட்டாலும் அதுக்கப்புறம் நானும் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்ல, நான் ரோஹிணியை காப்பாற்றுறதுக்காக சொல்லலை. பண்ணின தப்பு முழுக்க நீ அடிக்க வேண்டியது நீ அந்த ரோஹிணியை கிடையாது, நான் தான் உன்னை அடிக்கணும். பணம்னு பணத்தாசை பிடிச்சு அலைஞ்சவளுக்கு கடவுள் கொடுத்துருக்க தண்டனை இதுதான். இதை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுமே தவிர இதுக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்ல, அப்போ இந்த பார்லரம்மாவை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்கிறீங்களான்னு சொல்லி கேட்க, உங்கள் அம்மாவும் மனோஜ் தானே இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது, அப்போ அவங்க தான் இந்த விஷயத்துல முடிவெடுக்கணும்னு அண்ணாமலையும் சொல்லிடுறாங்க. அண்ணாமலை இப்படி சொன்னதும் அங்கே நின்றுகிட்டு இருக்க ரோஹிணி காலில் விழுந்து கதறி அழுகிறாங்க. இப்போ கதறி அழுது என்ன பார்லரமாக போகுது? பெத்த பையன் வாழ்க்கையை பற்றி யோசிக்காத உனக்கெல்லாம் உன் வாழ்க்கையை பற்றி நாங்கள் யோசிப்போன்னு கொஞ்சமாவது யோசிக்க தோணுதா என்ன? அப்படியெல்லாம் ஏதாவது இருந்தால் தூக்கி போட்டுரு. உன் வாழ்க்கையை பற்றி நாங்கள் என்றைக்குமே யோசிக்க மாட்டோம். சொல்லப்போனால் கிருஷிக்காக வேணும்னா நாங்கள் எதையாவது ஒரு முடிவெடுக்க யோசிக்கலாம் அப்படின்னு இங்கே முத்து மீனாவும் சொல்லி நின்றுட்டு இருக்காங்க. இப்போது கிருஷியோட அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க வாயாலே ஒத்துக்க வைக்கிறதுக்கு முத்து மீனா இந்த மாதிரியான ஒரு முயற்சி எடுத்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க.